அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு மதம், அதில் நீங்கள் தான் கடவுள். அப்படி ஒரு மதம் இருந்தால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த மதத்தோட பேர் தான் ஆட்டோதிசம் ஆர் ஐகாடிசம். இந்த மதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்களே உங்களுக்கு கடவுள். இதில் 3 ரூல்ஸ் தான் இருக்குது. ரூல் நம்பர் 1, எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும். ரூல் நம்பர் 2, நீங்கள் என்ன ரூல்ஸ் வேணாலும் உருவாக்கலாம். ரூல் நம்பர் 3, மற்றவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த மதத்தோட பியூட்டி என்னன்னா, நீங்கள் வேறு எந்த மதத்தில் இருந்தாலும் இதையும் ஃபாலோ பண்ணலாம். வாங்க இப்போ இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கள ஒரு பேட்டி எடுப்போம். வணக்கம்ண்ணா. வணக்கம். எனக்கு ரொம்ப நாளாகவே நீளமாக முடி வளர்க்கணும்னு ஆசை. ஆனால் ஒவ்வொரு வாரமும் பிடி சார் வந்து முடி வெட்டாதவங்களாம் வெளில அனுப்பிச்சிடுன்னு மிரட்டுவார். ஓ அப்படியா? நீ டைரெக்டாக பெர்மிஷன் கேட்க வேண்டியதானே அவர்கிட்ட? நான் கேட்டேனே. நான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போது என்ன பண்ணீங்க? அப்போ தான் நான் இந்த ஆட்டோதிசம் மதத்தை பற்றி கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் ஃபாலோவும் பண்ண ஆரம்பித்தேன். அதில் என்ன பண்ணீங்க? இந்த மதத்தில் நானே ஒரு விதியை உருவாக்குனேன். ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு தடவையாவது முடி நீளமாக வளர்க்கணும்னு. சரி, அது க்ரியேட் பண்ணிட்டா மட்டும் போதுமா? இல்லை. அதுக்கப்புறம் பிடி சார் கேட்டப்பெல்லாம் நான் சொன்னேன், நான் இந்த ஆட்டோதிசம் மதத்தை பின்பற்றுறேன், இதில் இந்த ஒரு விதி இருக்குன்னு. ஆச்சரியமாக பார்த்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவரே ஒத்துக்கிட்டாரு. ஓ அப்படியா? நீ சாதாரணமாக கேட்டப்போ பெர்மிஷன் தரல, இதே ஒரு மதத்தின் பேர் சொல்லி கேட்டோன்னா கொடுத்துட்டாங்க. ஆமாம், அதான் பாயிண்ட்டே. அதனால தான் இந்த மதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங். நீங்களும் புதுசாக ரூல்ஸ் உருவாக்குங்க. சரி, இதோட பவர் இப்போ என்னன்னு புரியுதா? இதே மாதிரி இன்னொரு கதை சொல்கிறேன் கேளுங்க. பெங்களூரில் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பக்கத்தில் தான் அவரோட வீடு. அவரோட வீட்டை சுற்றி ரொம்ப சத்தமாக இருக்குது. விடிய காலையிலேயே ஒரு மதத்தை சேர்ந்தவங்க பாட்டு போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்க ஒரு நாளைக்கு 4 இல்லை 5 முறை பாட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. சரி, சண்டேவாவது அமைதியாக இருக்கும்னு நினச்சா இன்னொரு இடத்துல இருந்து ஒரே சத்தம். அப்போ தான் அவருக்கு புரியுது, இங்கே அமைதிக்கு ஒரு மதிப்பே இல்லைன்னு. அப்போ அவருக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. அவர் இளையராஜா பாட்டு கேட்டால் ரொம்ப அமைதியாக இருக்காருன்னு உணர்றாரு. அதனால் அவர் ஒரு விதி உருவாக்குறாரு. ஒரு வாரத்தில் ஒரு நாள் 24 மணி நேரமும் ராஜா பாட்டு கேட்கணும்னு. அதனால் அவர் வீட்டை சுற்றி 4 ஸ்பீக்கர் வெளியில் கட்டுறாரு. அப்புறம் அவர் பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. மற்றவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் இப்படி பாட்டு போடுறீங்க, ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், என்னோடய மதத்தில் இளையராஜா பாட்டு 24 மணி நேரமும் கேட்கணும் அப்படின்னு என்னோடய ஆட்டோதிசம் விதியில் இருக்குது அப்படின்னு. கமெண்ட் பண்ணுங்கள் ஐகாடிசம்னு அப்படின்னா இந்த நேரத்தில் இருந்து நீங்கள் எதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். பை. பொதுமக்களுக்கு மத்தியிலே நமக்கே தெரியாம பல பயங்கர கொள்ளையர்கள் நடமாடுற இந்த உலகத்துல கொள்ளையர்களுக்கு மத்தியிலேயும் ஒரு மனுஷங்கிறத நிரூபிச்சு